ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்துட்டு வீட்ல வந்து தெய்வ சக்தி நிலைச்சிருக்க வீட்ல வந்து மகாலட்சுமி நிரந்தரமா தங்குறதுக்கு இத கட்டாயம் வந்துட்டு ஒவ்வொரு பெண்களுமே வந்து பண்ணணுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகாலட்சுமி வீட்ல வந்துட்டு நிறைஞ்சிருந்தாலே நம்மளுக்கு வந்துட்டு வாழ்க்கையே வந்து ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வீட்ல வந்து நிரந்தரமா தங்குறதுக்கு காலையில எந்திரிக்கிறோம் இல்லையா? நம்மளோட வீடு இருக்கு. வீடு இருக்கும்போது அந்த பின்னாடி வந்துட்டு கதவு இருக்கும்ல, பின்பக்க கதவு இருக்கும் இல்லையா? எல்லார் வீட்லயுமே அது இருக்கும்னு சொல்ல முடியாது. பின்பக்க கதவு உங்க வீட்ல இல்லைன்னா, பின்னாடி எப்படியும் ஒரு ஜன்னலாச்சும் இருக்குங்க. ஏதாச்சும் ஒரு ஜன்னல் இருக்கும் பின் சைடு. அதாவது முன்பக்கம் வந்து கதவு இருக்கும். அப்படியே ஆப்போசிட்ல பின்பக்கம் வந்துட்டு நேருக்கு நேரா இருக்குன்னுலாம் அவசியம் இல்லங்க. பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஜன்னல் இருந்துச்சுனாலே போதுங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுங்க. அந்த கோபுரம் தான் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டு இருக்கு. இத பார்த்துக்கிட்டே நம்ம வந்துட்டு பேசலாங்க. அப்ப வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, பின்னாடி கதவு கதவு இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கதவ தொறந்து விட்டுறணுங்க. நம்ம எந்திரிச்சோன போயிட்டு முன்பக்க கதவ தொறக்கவே கூடாது எக்காரணத்த கொண்டும். நம்ம வந்து பின்னாடி கதவ தொறந்து விட்டுறணும். தொறந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம் தொறந்து விட்டுட்டு அடைச்சிரணுங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, சரி கதவு இல்ல அப்படின்னு சொன்னா, பின்பக்கமா ஜன்னல் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஏதாச்சும் ஒரு ஜன்னல் லாஸ்ட்ல இருக்கும் இல்லையா? அந்த ஜன்னல் தொறந்து விட்டுறணும். தொறந்து விட்டுட்டு திருப்பி வந்து ஜன்னல வந்து அடைச்சிடலாங்க. அடைச்சிட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு பின்னாடி முன்பக்க கதவு இருக்கு இல்லையா? முன்பக்க கதவ தொறந்து ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமகன்னு 3 தடவ சொல்லணுங்க. ஒரு சில நேரம் 11 தடவையும் கூட சொல்லலாம். உங்களுக்கு 11 தடவ சொல்ல டைம் இல்ல, உங்களால முடியல அப்படின்னு சொன்னா, இந்த 3 தடவ வந்துட்டு சொல்லிட்டு, அதுக்கு பின்னாடி வந்து நீ கதவ தொறந்து வச்சுக்கலாம். முன்பக்க கதவ தொறந்து வச்சுக்கலாம். முன்பக்க கதவ வந்துட்டு திருப்பி அடைக்கணும்னு தேவையில்ல. அடைக்கிறதா இருந்தாலும் அடைச்சுக்கலாம். தொறந்து வைக்கிறதா இருந்தாலும் தொறந்து வச்சுக்கலாங்க. அதுக்கு பின்னாடி வந்துட்டு நீங்க மற்ற வேலைகள பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இது எதனால அப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. நிறைய பேரோட வீடுகள்ல இத வந்து பின்பற்றுறாங்க. எதனால அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நம்ம நைட்டு தூங்குறோம் இல்லையா? அந்த மகாலட்சுமிக்கு அக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பேர சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு இருப்பாங்களாம் நம்ம வீட்டுக்குள்ள. அந்த பின்பக்க கதவையோ, ஜன்னலையோ தொறக்கறனால அவங்க வெளிய போயிருவாங்க. அப்ப வந்துட்டு நம்ம முன்பக்க கதவ தொறக்கறதுனால, அத தொறந்து விட்டுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம முன்பக்க தொறக்கறனால மகாலட்சுமி தாயார் வந்துட்டு நம்ம வீட்ல வந்து நிரந்தரமா தங்குவாங்க. இந்த மாரி வந்து தினமுமே செய்யணுங்க. சரி, பெண்கள் வீட்டுக்கு விலக்கான நாட்கள்ல இத செய்யலாமான்னு சொன்னா, வீட்ல இருக்க மற்றவர்கள் வந்துட்டு இந்த மாரி செய்யலாம். மற்ற பெண்களோ, அப்படி இல்லன்னா வீட்ல இருக்க ஆண்களோ வந்துட்டு அதாவது சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல. பின்பக்க கதவையோ, ஜன்னலையோ தொறந்து விட்டுட்டு, அதுக்கடுத்து முன்பக்க கதவ தொறந்து விட்டுக்கலாங்க. இந்த மாரி வந்து தினமுமே கட்டாயம் வந்துட்டு செய்றது, குடும்பத்துல வந்துட்டு ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதுங்க. தெய்வ சக்தியை வர வைக்கக்கூடியது. இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.